ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்தில் முக்கியமான ஒரு படமாக பார்க்கப்படுது லப்பர் பந்து. இதுக்கான வரவேற்பு மக்களிடத்தில் வேற லெவலில் கிடச்சி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன குறிப்பிட்ட படங்களில் முக்கியமான ஒரு இடத்த லப்பர் பந்தும் தக்க வச்சிருக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருந்தாங்க. ஒன்று கெத்து தினேஷ், இன்னொருத்தர் வந்து ஹரிஷ் கல்யாண். ஸோ இவங்க 2 பேருக்கு இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா கெத்து தினேஷ்க்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களும், நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு வந்து தளபதியோட கில்லி படத்தில் வர மாதிரியான இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதை பற்றி தான் ஒரு டாக் போயிருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த லப்பர் பந்து படத்துக்காக வந்து ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு மீம் ஃபோட்டோவை வந்து காமிச்சிட்டு கில்லி ஃபோட்டோவையும் ஹரிஷ் கல்யாணோட என்ட்ரி ஃபோட்டோவையும் வந்து போட்டிருக்காங்க. இந்த இதை வந்து எப்படி வந்து ரீக்ரியேட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கில்லியோட என்ட்ரி வந்து தளபதியோட என்ட்ரி வேறு லெவல் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு என்ட்ரி வேணும்னு சொல்லி தான் ரீக்ரியேட் பண்ணோம். ஸோ வந்து யதார்த்தமாக வந்து அமைஞ்ச சீன் கிடையாது, வேணும்னே தான் இந்த சீனை வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். ஸோ அப்படி தான் இந்த சீன் வந்து உருவாக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த சீன் வந்து அமையணும், எந்த வித மாதிரி கிரிஞ்சாக வந்து அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று பார்த்து இந்த சீனை வந்து நாங்கள் பண்ணோம். ஏன்னா கில்லி படத்தில் மாசாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ அந்த என்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணோம் நாங்கள் இந்த என்ட்ரி கொடுக்கறதுக்கு. ஸோ தளபதி மாதிரி பண்ணனா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனால் வந்து அந்த இதை வந்து சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு மெனக்கெட்டு பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த மீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் பாய் மொமெண்ட் அப்படின்னே போட்டிருக்கு. ஸோ அது வந்து உண்மை தான், நான் நிஜமாவே வந்து தளபதி விஜயோட கிரேட்டஸ்ட் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 2 கேரக்டர் இருக்கக்கூடிய படத்தில் வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு சூப்பரான ரெஃபரன்ஸும் கொடுத்து இன்ட்ரோவும் கொடுத்து அதுக்கான சாங் என்ட்ரியும் கொடுத்துருப்பாரு லப்பர் பந்து டைரக்டர் அவர்கள். ஸோ அது வந்து வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. அதோட ரெஸ்பான்ஸ் வந்து என்னன்னு நமக்கே தெரியும். ஸோ போகிற இடம்லாம் வந்து கேப்டனோட பாட்டு வந்து போடப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து இப்போ சொல்லி தளபதி ஃபேன், மிகப்பெரிய தளபதி ஃபேன். ஸோ அந்த சீனை வந்து எப்படி கேர்ஃபுல்லாக நடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம படத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அதனால தான் அந்த சீன் வந்து வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. ஸோ ரெஃபரன்ஸ் காட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ 2 பேரோட ரெஃபரன்ஸையுமே வந்து டேரக்டர் வேறு லெவலில் காமிச்சிருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வர அப்கமிங் மூவிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்து தளபதி விஜய் மாறி இருக்காரு ஹாலிவுட்டுக்கு. ஒரு படத்தில் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான பக்குவமான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.